கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லையும் முழு உலகமும் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய பாடு மரணத்தை தியானித்து கொண்டு இருக்கிற ஒரு நாளா இந்த நாளை எல்லாரும் என்ன செய்யறாங்க, அனுசரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஜீவியத்திலயும் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏசப்பாவுடைய பாட தியானிக்கணும் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய பாடு மரணத்தை தியானித்து அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் ஜீவிக்க வேண்டியது நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. என்றாலும் நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், நாட்களில் விசேஷியாது இருக்கிறவர்களும் கர்த்தருக்கென்றே விசேஷியாது இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளையும் கர்த்தருடைய சமூகத்துல வருவதற்கு நமக்கும் இது ஒரு நல்ல நாளாய் கிறிஸ்தவர்கள் விசேஷமா இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும் அப்படிங்கிற அனுபவத்துல இந்த நாட்களை செலவிடுறதுனால நாமும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டோடைய பாடுகளை குறித்து ஒரு விஷயம் தியானிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காய் கூட கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளையே நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 51வது வசனம். மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில ஒரு பெரிய மாற்றம். அதற்கு நம்ம 50வது வசனத்துல 52 வரை நம்ம வாசிக்கும் போது அதனுடைய ரீசனை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 50ல இருந்து 52 வரை. இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பாத்தீங்கன்னா ஏசப்பா இங்க என்ன சொல்லுவது, ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஏசப்பா தன்னுடைய ஜீவனை விட்ட அந்த சமயத்துல, அந்த செகண்ட்ல, அதே ஒரே சேம் செகண்ட், அந்த ஏசப்பா மரித்த பிற்பாடோ ஒரு செகண்ட் பின்னாடியோ ஒரு செகண்ட் முன்னாடி அந்த சம்பவம் நடக்கல. ஏசப்பாவுடைய ஆவியை ஜீவனை மனுஷங்களும் எடுக்கல. ஏசப்பா தான் தம்முடைய ஆவி என்ன செஞ்சாங்க, விட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லி. எந்த மனுஷங்களும் ஏசப்பாவை கொலை செய்யல, கொலை செய்ய பிரயாசப்பட்டாங்க. ஆனா ஜீவனின் அதிபதியாகி இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை அவரே தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த அந்த நொடி பொழுதுல நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமியில சில சம்பவங்கள் நடந்ததா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம வேதத்திலையும் கூட 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரியங்கள்? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஒண்ணு கிழிஞ்சது, 2வது பூமி அதிர்ந்தது, 3வது கன்மலைகள் பிளந்தது, 4வது கல்லறைகள் திறந்தது, 5வது அந்த கல்லறையில நித்திரை அடைந்திருந்த அநேகம் பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா இங்க 5 காரியங்கள் சம்பவித்தது. ஆனா நம்ம ஒரே ஒரு காரியத்தை குறிச்சுதான் இந்த நாள்ல தியானிக்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் அந்த 7 வார்த்தைகளை குறிச்சு தியானிப்பாங்க. ஏசப்பா சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளை தான் என்ன செய்வாங்க, தியானிப்பாங்க. வருஷம் அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த வேதத்துல நம்ம அந்த சம்பவிச்ச காரியத்துல ஒரு காரியத்தை தான் நம்ம முதல்ல வாசித்தது போல அந்த 51வது வசனத்துல சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை தான் தியானிக்க போறோம். அது என்னன்னா, திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த முதல் காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். திரைச்சீலை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம யாத்ராகமத்துல எல்லாம் வாசிச்சோம்னா இந்த திரைச்சிலையின் அனுபவத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த திரைச்சிலையை அவங்க உண்டாக்குறது, அதை தயாரிப்பதற்குரிய பொருட்களே நிறைய ஆட்டு மயிர், பஞ்சு நூல், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், அப்படிப்பட்ட பலவிதமான பொருட்களை கொண்டுதான் அந்த திரைச்சிலை என்ன செஞ்சாங்க, ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. அதுவும் அந்த திரைச்சிலையை ஒண்ணு கிடையாது, 5 விதமான அனுபவம் உடைய அந்த அந்த அடுக்குகளா அந்த திரைச்சிலை என்ன செய்யப்பட்டிருந்தது. இந்த திரைச்சீலை ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை மறைப்பதற்கு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, கட்டியிருந்தாங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை யாரும் பார்க்க கூடாது, அது திரைச்சிலைகளுக்குள்ள மறைத்து வைக்கப்படணும். அதற்காக தான் இந்த திரைச்சிலை என்ன செய்தது, அந்த இடத்துல கெட்டப்பட்டிருந்தது.
பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவத்துல 3 இடம் உண்டு. ஒண்ணு பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக அங்க அந்த திரைச்சீலை போடப்பட்டிருந்ததா நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த திரைச்சீலையின் அனுபவத்துல நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இந்த திரைச்சீலை எதை காண்பிக்கிறது அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா இந்த திரைச்சீலை எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா தடை நீக்கப்பட்டதற்கு அடையாளமா இருக்கிறது. முதலாவது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா தடை நீக்கப்பட்டதற்கு அடையாளம். அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அதற்குள்ள யாரும் போகவே முடியாது. அது தேவன் இருக்கிற இடம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் தேவன் என்ன செய்வாங்க, இறங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துக்குள்ள தேவன் இருக்கிற இடத்துல எந்த மனுஷனும் பிரவேசிக்க முடியாது. அந்த அனுபவம் நீக்கப்பட்டு தேவனும் மனிதர்களும் ஒன்றாக்கப்படும்படியாய் அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்ட போது உள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டி மற்றவங்களுக்கு வெளியே தெரிகிற விதத்துல காணப்பட்டது. இது நமக்கு எதற்கு அடையாளம், எந்த தடையை நமக்கு நீக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எபேசியர் 2:13-14 வாசிக்கும் போது, எபேசியரின் நிருபம் 2வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரை நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. பாத்தீங்கன்னா இங்க பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்தார். இது எதனால நமக்கு அந்த சுவர் தகர்க்கப்பட்டது அப்படின்னா இயேசுவுடைய இரத்தத்தினால இந்த சுவர் தகர்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையில பகையாக நின்ற நடு சுவர் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய பாவங்கள் தான் தேவனையும் நம்மையும் பிரிக்கிறதான ஒரு சுவராய் காணப்படுகிறது. இப்படி இந்த சுவர், இந்த நம்முடைய பாவ சுவர் என்ன செய்யப்பட வேண்டும், கிழிக்கப்பட வேண்டும். இந்த பாவ சுவர் கிழிக்கப்படும் போது, உடைக்கப்படும் போதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவு உண்டாயிருக்கும். பாத்தீங்க, இப்ப நம்ம மனசாட்சியை நமக்கு சொல்லணும்னா தப்பு பண்ணியிருக்கேன், நான் பொய் சொல்லியிருக்கேன், நான் இன்னைக்கு டிவி பார்த்திருக்கேன், நான் இன்னைக்கு வீட்டுல சண்டை போட்டிருக்கேன், அப்ப எப்படி ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்க, ஏசப்பா எப்படி என்னை ஏத்துக்குவாங்க அப்படி நம்ம மனசாட்சியே நம்முடைய குற்றங்களை நமக்கு என்ன செய்து தரும், சொல்லி தரும். அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் காணப்படும் போது, தேவன் விரும்பாத பாவங்கள் நமக்குள்ள காணப்படும் போது எப்படி தேவனுக்கும் நமக்கு இடையில உறவு இருக்கும், இருக்காது. இப்போ நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அதற்கு தடையா நம்முடைய ஜீவங்களை காணப்படுறதான பாவத்தின் அனுபவங்கள் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு கொலை பண்றது, இல்ல களவு பண்றது, மற்றவங்களுடைய பொருட்களை இச்சித்து அதை எடுத்துக்கொள்றது, வஞ்சித்து எடுத்துக்கொள்றது, விபச்சாரம், வேசித்தனம், குடிப்பழக்கம், போதை பழக்கம், இந்த தம் அடிக்கிறது, இந்த மாதிரி போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, சினிமா பாக்குறது, இப்படிப்பட்ட பாவங்கள், துணிகரமான பாவங்கள் தான் பாவங்கள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா பார்த்தோம்னா அது மட்டும் பாவம் கிடையாது. நம்ம சொல்ற சின்ன சின்ன பொய்கள், ஆனா நம்ம விளையாட்டுக்கு கூட சில நம்ம சொல்ற பொய் தேவனுக்கு முன்பாக அது ஒரு குற்றமா தான் காணப்படும். சின்ன பாவம் செஞ்சாலும் சரி, பெரிய பாவம் செஞ்சாலும் எல்லாமே தேவனுக்கு முன்பாக பாவமா தான் கணக்கிடப்படுகிறது. பிதாவானவர் நம்மளை பார்க்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற பாவம் நம்மையும் தேவனையும் என்ன செய்ய விடாது, சேர விடாது. ஆனா இடையில பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட ரத்தம் வரும்போது அந்த ரத்தத்தின் வழியா பிதாவாகி தேவன் பார்க்கும் போது அதுல அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன செய்து நீக்கி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் தேவனுடைய பார்வையில் நம்மளை காண்பிக்கிறது. நமக்குள்ள காணப்படுவதான ஜபம் இல்லாத ஒரு ஜீவியம், தேவனுடைய விஷயத்துல உண்மை இல்லாதவர்களா நம்ம காணப்படுகிறது, தேவனுடைய சமூகத்துக்கு வருவதுல உண்மை இல்லாம காணப்படுகிறது. இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் என்னதுதான், பாவம் தான். நம்ம கொடுக்கப்படுகிற சமயத்துல கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். சபைக்கு வந்து மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம தனிப்பட்ட ஜீவியத்துல என்ன செய்யணும், ஏசப்பாவோடு உள்ள உறவுல நம்ம பலப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படும். நம்முடைய பாவம் தான் என்ன செய்ய நம்மையும் தேவனையும் பிரிக்கிறதான ஒரு சுவராய் காணப்படுகிறது. ஏசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் என்ன செய்யும், நம்மை சுத்திகரித்து இந்த தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பகையாகிய சுவரை என்ன செய்கிறது, உடைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா.
அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். இயேசுவோட ரத்தம் பாருங்க, அவருடைய பாவம், அவருடைய காயங்கள் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் மாற்றி நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பக்கமாய் நம்மை கொண்டு சேர்க்க. உண்மையான பாவ மன்னிப்பின் நிச்சயம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் ஏசப்பா கிட்ட கொண்டு வரக்கூடியவங்களா நம்ம காணப்படும். அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களா ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த திரைச்சீலையின் அனுபவம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த திரைச்சீலை இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளாடி நடக்கிற காரியங்கள் மறைவா காணப்பட்டது. ஆனா அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்ட பிற்பாடு அங்க நடந்த எந்த சம்பவமும் ரகசியமாய் நடக்கல, எல்லாமே வெளியரங்கமாய் நன்றாய் பார்க்கிற அனுபவத்துல நடந்தது. இந்த திரைச்சிலைக்குள்ளாக நடக்கிற அனுபவங்கள் வெளியரங்கமாய் காணப்பட்டது. யாத்ராகமம் 40:21 வாசிக்கும் போது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பெட்டியை வாசஸ்தலங்களுக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். பாத்தீங்கன்னா, இங்க சாட்சியின் பெட்டியை அந்த திரைச்சிலை தொங்க வைத்ததுனால மறைத்து வைத்தான். அப்போ நம்முடைய ஜீவிதத்திலும் பாத்தீங்கன்னா, ஏசப்பா நமக்காக வச்சிருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம், உடன்படிக்கை பெட்டி, அதாவது சாட்சி பெட்டிங்கிற அனுபவத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறதுல மேன்மையான அனுபவம். அது இருக்கிறதே மகா பரிசுத்த ஸ்தலம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு மோஸ்ட் ஹை பிளேஸ். மோஸ்ட்னாலே அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவத்துல மச் மோர் மோஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அனுபவத்துலதான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது போல நம்முடைய ஜீவிதம் தேவன் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? நம்மளால பார்க்கவும் அதை அனுபவிக்கவும் முடிகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல தேவனை அறியாதவங்களா நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன நமக்கு தெரிந்தது வெறும் இந்த மதம் அப்படிதான் சொல்லுவோம், கிறிஸ்தவ மதம். ஆக்சுவலி கிறிஸ்தவ மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். அது அந்த அனுபவத்தை நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அனுபவங்கிறது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம வந்தா இதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரியாத அனுபவத்துல நினைச்சோம், அங்க போனா சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க, நகையெல்லாம் கலத்த வச்சிருவாங்க, வெள்ளை துணி போட வச்சிருவாங்க, அப்படிலாம் தவறான கருத்துக்கள் கேட்கிற அனுபவம் இருக்கும். ஆனா உண்மையாவே பார்த்தா அது யாருமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சது கிடையாது. இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம வரும்போது இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அளவில்லாத கிருபை. ஒண்ணும் இல்லாத என்னையா ஏசப்பா தெரிஞ்சுக்கொண்டாங்க, ஒண்ணும் இல்லாத எனக்கா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிருபை தந்திருக்காங்க, அபிஷேகத்தை தந்திருக்காங்க, ஒண்ணும் இல்லாத என்னையா கொண்டு பரிசுத்தவானுடைய சபையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற அனுபவம் நமக்குள்ள வரும்போது நம்மள அறியாம தெய்வ அன்புனால நம்ம நிரப்பப்படுறோம், பரிசுத்தவானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறோம், தேவனுடைய கிருபைகள் வரங்கள் தாளந்துகளால நம்ம நிரப்பப்படுகிறோம். அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது தான் இந்த திரைச்சிலை கிழிக்கப்படுகிற அனுபவமாய் காணப்படும். வெளியே நம்ம இருந்த நாள் வரைக்கும் நம்ம யாரும் என்ன செய்யல, பரிசுத்தவானுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளல. அதனால நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை தேவன் பொழிந்தருளினார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
வேற ஒருத்தங்களுக்குமே என்ன செய்யாது, வெளிய இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் இதை குறித்து தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்புக்குள்ள நம்ம வரும்போது, இயேசுவோட இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்ட நீதிமான்கள் ஆக்கப்படும் போது, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அது வரைக்கும் நமக்கு அது மறைவாதான் இருந்தது. என்னைக்கு ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்தாங்க, அந்த இரத்தத்தின் வல்லமை நம்முடைய ஜீவிதத்துல கிரியை செய்ததோ, அன்று முதல் நம்ம என்ன செஞ்சோம், இந்த இந்த அனுபவத்தை, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம காண்கிறது மாத்திரம் நம்முடைய சொந்த ஜீவியத்துல அனுபவிக்கிறவர்களாவும் என்ன செய்திருக்கோம், நம்ம தேவன் நம்மை ஆசீர்வச்சிருக்காங்க. தேவனுடைய அன்பு நம்மை அப்படி நிரப்பி இருக்குது. அவளுடைய அளவில்லாத கிருபை அபிஷேகத்தினால நம்மள நிரப்பக்கூடியவங்களா இயேசப்பா காணப்பட்டாங்க. மூன்றாவதா பார்த்தோம்னா, இந்த இந்த திரைச்சிலையின் அனுபவம் என்பது இந்த இடத்துக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாததா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு பிரவேசிக்கத்தக்க ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இது நமக்கு கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. இந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டது என்பது தேவனுடைய ஆலயத்தின் அனுபவத்துல பிரவேசிக்கிறதற்கான ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தோம்னா இது ஒரு புதிய வழிய நமக்கு திறந்து தந்திருக்கு. ஏசப்பாவுடைய ரத்தத்தை நம்ம அனுபவிக்கல, ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நம்ம பாவம் மன்னிப்பு பெறலைன்னா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். எபிரேயர் 10:19 வாசிக்கும்போது, எபிரேயர் 10:19 வாசிக்கும்போது வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், பாத்தீங்கன்னா ஏசப்பா அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, தேவ சமூகத்துக்குள்ள நம்ம வருவதற்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக திறந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த அனுபவத்துக்குள்ள, இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்குள்ள, தேவனுடைய சமூகத்தின் அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்தின் அனுபவத்துல ஒரு மரணம் இருக்கிறது, இரண்டாவது மரணம் ஒன்று இருக்கிறது. அந்த எல்லாருக்கும் இந்த பூமியில மரணம் என்பது உண்டு. ஆனா இரண்டாவது மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவோட இரத்தத்தால கழுவப்பட்டவங்களுக்கு அந்த இரண்டாவது மரணம் கிடையாது. அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் நித்திய ஜீவனை அடைவதற்குரிய உபதேசங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்துல இந்த புதிதான இந்த ஜீவனுள்ள மார்க்கத்துக்கு இயேசப்பா நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. பரலோகத்துக்கு போகிற வழிய நம்ம தெரிந்து கொள்வதற்காக இயேசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த திரைசீலையை கிழிச்சாங்க. இந்த திரைசீலை இருக்கிற வரைக்கும் நமக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு உண்டாகாத வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்த எந்த காரியமும் நமக்கு தெரியாது. பரலோக ராஜ்யத்தை குறிச்ச நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே எல்லா மதத்திலையும் சொல்லப்படுறது என்னது, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாலும் மெய்யான வழியை நம்ம யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொண்டது எங்க வந்துதான், இங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்த பிற்பாடுதான். நம்ம வேற என்ன செஞ்சாலும், என்ன புண்ணியங்கள் தான தர்மங்கள் என்ன செஞ்சாலும், எப்படி இந்த பூமியில சாதாரணமா ஒரு மனுஷனா வாழ்ந்து என்ன செஞ்சாலும் அது நம்மள என்ன செய்யாது, அந்த ஒரு காரியம் நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப நம்ம பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறும்போது மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் இந்த புதிதான இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம வருகிறோம். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது தேவனை நம்மை பிரிக்கிறதான அந்த திரைச்சிலையின் அனுபவம் என்ன செய்து கிழிக்கப்படுகிறது. அப்படி அதனால பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு நாங்க போவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள உண்டாகிறது. இந்த மரணத்தின் வல்லமை பரிகரிக்கப்படுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா இதனால இந்த மரணத்தின் வல்லமை பரிகரிக்கப்படுறதுனால நம்ம இந்த பூமியில வாழும் போதே ஜீவனின் அனுபவத்தை நம்ம இந்த பூமியில அனுபவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், எப்படியும் நான் பரலோகத்துக்கு போயிருவேன், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். அது இந்த பரலோக சந்தோஷத்தை இந்த பூமியிலேயே நம்ம அனுபவிப்பதற்கு ஒரு உதவியா இது காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜீவ வார்த்தைகள் இந்த பூமியில நம்ம கேட்கிறோம், ஆண்டோடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், அவருடைய பரிசுத்த ஆவிய ஜீவ ஆவியா நம்ம அனுபவிக்கிறோம். ஜீவ நதி, ஜீவ ஊற்று அப்படிலாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஜீவ கனி அப்படிலாம் நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனுபவம் எல்லாம் பரலோகத்துல நமக்கு ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம் அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த பூமியிலேயே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், ஜீவனாய் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த வார்த்தை நமக்கு ஜீவனா இல்லைன்னா நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், இங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரமாட்டோம். எல்லாருடைய ஒரே நம்பிக்கை என்னதான், ஏசப்பா எனக்கு தந்திருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை என்ன நிச்சயமா
பரலோகத்துக்கு கொண்டு போகுங்கிற அனுபவத்துல இந்த வார்த்தையினால் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்துட்டே இருக்கிறோம், ஜீவன் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 3:16 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா, இயேசப்பா விசுவாசிக்கிறவங்க யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியா என்ன செய்தாங்க, இயேசப்பாவை தந்தருளாங்க. நம்ம ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், ஏசப்பா கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சாங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா மூலமா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க, தேவன் என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவை இந்த பூமியில அனுப்பி நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல செய்யற எல்லா பாவங்களுக்கும் பின்பாக அவங்களுடைய விளைவு என்னன்னா மரணமா தான் காணப்பட்டது. அவங்களுக்கு அந்த நாட்கள் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கப்படல. ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் ஏசப்பா என்ன செய்யறாங்க, நம்ம மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப ஏசப்பாவுடைய அன்பு நம்மளுடைய ஒவ்வொரு பாவங்களையும் நமக்கு மன்னித்து இந்த மரணத்துக்கு தப்புவித்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு புதிதும் ஜீவனமான அனுபவம் உடையதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 4வதா பார்த்தோம்னா, இந்த திரைச்சீலையின் அனுபவம் எதை காண்பிக்கிறதுனா, நியாய பிரமாண காலத்தின் நிறைவேறுதலை குறிக்கிறது. அதாவது நியாய பிரமாண காலத்தின் ஒரு முடிவு, நியாய பிரமாணம் அதோடு நிறைவேறி விட்டது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் பார்க்க. அதற்கு பிற்பாடு ஒரு கிருபையின் காலம் துவங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா எபேசியர் 2:15 வாசிக்கும் போது, எபேசியர் 2:15 வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தை தமது மாம்சத்திலே ஒழித்தார் அப்படின்னு வாசிங்க. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்தார். அது வரைக்கும் அந்த பூமியில அந்த யூதர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னதுன்னா நியாய பிரமாணம் காணப்பட்டது. நியாய பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, மனுஷனுடைய மீறுதலின் நிமித்தம் தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிற்பாடுதான் இது பாவம் இல்ல அப்படிங்கிற ஒரு வேறு பிரிதலை என்ன செய்ய முடியும், ஜனங்கள் உணர முடிந்தது. அது வரைக்கும் மனசாட்சியின்படி வாழ்ந்தாங்க. மனசாட்சியின்படி இதை செஞ்சா தப்பு, இதை செய்தா தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இருந்தாங்க. ஆனா நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு எது எது தப்பு, எது தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நியாய பிரமாணத்தின் காலத்தை முடித்து கிருபையின் காலத்தை துவங்கும்படியா ஏசப்பா என்ன செஞ்சாங்க, மரித்த போது அந்த திரையின் அனுபவம் கிழிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா பாரம்பரியமான சடங்காச்சாரமான காரியங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு தப்பு பண்ணுனா உடனே அவங்க தப்புக்கு தக்க பெரிய பாவம் செஞ்சா ஒரு மாடை பெரிய காளை அப்படி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க. பலி செலுத்துறதுனால அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது. சின்ன பாவம் செஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி, ஆடு அப்படி கொண்டு போய் செலுத்தினாங்க. அவங்க ஒருவேளை ஏழையா இருந்தாங்கன்னா ஒரு காட்டுப்புறா அப்படிங்கிற அனுபவத்துல பறவைகளை பலியிடுற அனுபவத்துல இருந்தாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த ஏசப்பாவுடைய மரணத்திற்கு பிற்பாடு மாற்றப்பட்டது. ஏன்னா ஏசப்பா நமக்காக சிலுவையில பலியானார். ஒரே தரம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்தில் நமக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவத்தின் செயல்களையும் தேவன் என்ன செஞ்சாங்க, அழித்தாங்க. நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சவங்க என்ன செய்யணும், கல்லெறியப்படணும். எவன் என்ன பாவம் செஞ்சாலும் அவன் செஞ்ச பாவம் தவறு. அதாவது இப்போ சண்டே ஆராதனைக்கு வராம வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த மோசே காலத்துல ஒருத்தர் என்ன செஞ்சான், ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள்ல விறகு பொறுக்க போயிட்டான். உடனே என்ன செஞ்சாங்க, அது வரைக்கும் அதற்கு குறிச்ச நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. உடனே எல்லாரும் வந்து கேட்டாங்க, இப்போ ஓய்வு நாள் அனுசரிக்காம விறகு பொறுக்க போயிட்டான், இப்ப அவனுக்கு என்ன காரியம் அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட வந்து கேக்குறாங்க. உடனே மோசே என்ன செய்யறாரு, தேவன்கிட்ட போய் கேக்குறாரு. உடனே தேவன் சொல்றாங்க, அவனை கல்லெறிஞ்சு கொன்றுங்க. அப்பதான் மற்ற ஜனங்களுக்கு ஓய்வு நாளை குறிச்சு ஒரு பயபக்தி இருக்கும். ஆனா இந்த நாட்களை பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வராம ஓய்வு நாள்னு ஒரு சண்டே ஆராதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்டே என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியா அப்படி சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்.
ஆனா அந்த ஓய்வு நாள்ல கூட பாருங்க, நம்ம அநேகர் என்ன செய்யறது இல்ல, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறது இல்ல. விறகு பொறுக்க போகிற அனுபவத்துல என்ன செய்யறோம், காணப்படுகிறோம். அதே நியாயப்பிரமாண காலமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், தேவனுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் கல்லறிந்து கொல்லப்படணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிருபையின் காலமானதுனால நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் மன்னிப்பை தந்திருக்காங்க. இந்த ஓய்வு நாள் அனுபவத்துல நம்ம வர முடியாம போனாலும் ஏசப்பா நம்மள மன்னிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறாங்க. விருத்த சேதனம் அந்த நாட்கள்ல கட்டாயமா இருந்தது. ஆனா இந்த நாட்கள் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, விருத்த சேதனம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல மனைவியை தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, மனைவியை தள்ளிவிடக் கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரிய ஊழியம் ஆசாரியர் மாத்திரம் தான் செய்யணும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல யார் வேணாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரலாம். அந்த நாட்கள ஸ்திரீயோடு பாவம் செஞ்சாதான் அது பாவம். ஆனா இந்நாட்கள்ல பாத்தீங்கன்னா, இச்சையோடு பார்த்தாலே அது பாவங்கிற அனுபவத்துல இந்த கிருபையின் காலம் நமக்கு பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிற ஒரு அனுபவடையதாய் காணப்படுது. அது மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணத்துல பாத்தீங்கன்னா, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படிங்கிற அனுபவத்துல நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு மறுபடி நம்ம கிரயம் செலுத்தி ஆகணும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, 7-70 தரம் நமக்கு தேவன் மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையை கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு எழுதப்பட்டுனா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த முழு வேதாகமும் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்டதுதான் இந்த முழு வேதாகமுமாய் காணப்படுகிறது. நம்ம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நமக்கு எனக்கென்று நம்ம என்ன செய்யலாம், சொந்த பாராட்டுகிறதுக்குரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நியாய பிரமாணத்தின் அனுபவத்தை தேவன் என்ன செஞ்சாங்க, முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. 5வதா பார்த்தோம்னா, இந்த திரைச்சிலையின் அனுபவத்துல சம்பவிக்கிற சம்பவம் என்னன்னா, லேவி கோத்திரத்துல இருக்கிற கோகாத்தியர் தான் என்ன செய்ய முடியும், அந்த கோகாத்தியர்ல பிரதான ஆசாரியனா யாரு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க மாத்திரம் தான் பரிசுத்த ஸ்தல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அந்த திரைச்சிலைக்கு உள்ளாக போக முடியும். அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்ட பிற்பாடு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் வேணாலும் ஆண்டோடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துல வர முடிகிறதை நம்ம பார்க்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம். பாத்தீங்கன்னா, அந்த லேவியர் மாத்திரம் தான் அன்னைக்கு பிரவேசிச்சுட்டு இருந்தாங்க. ஆரோன், மோசே போனாங்க. மோசைக்கு பிறகு மோசையோடு கூட பிரதான ஆசாரியன் இருந்தது யாருன்னா ஆரோன். ஆரோனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள். அதுக்கு பிற்பாடு அவங்க ஜெனரேஷனாவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. அந்த கோஹாத் புத்திரர்ல உள்ளவங்க மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், அதுலயும் எல்லாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மாத்திரம் தான் போக முடியும். இந்த திரைசிலை கிழிக்கப்பட்ட பிற்பாடு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் வேணாலும் என்ன செய்யலாம், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வாரோம். பாத்தீங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாடு இந்த மத்திய ஸ்டார்டிங்ல நம்ம வாசித்தோம்னா, சகரியா அவருடைய அந்த நாள் வந்த போது போய் அவருடைய அந்த கடமையை போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நிறைவேற்றிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட அனுபவமா, யார் வேணாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலாம், யார் வேணாலும் என்ன செய்யலாம், கர்த்தரை பாடி துதிக்கலாம், யார் வேணாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம், யார் வேணாலும் சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவங்க கர்த்தருடைய வார்த்தையை கூட என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இன்ன ஜாதியார், இன்ன கோத்திரத்தார், இவங்க தான் செய்யணும், இந்த மொழிக்காரங்க தான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், இந்த தேசத்துக்காரங்க தான் சொல்லணும், இந்த இனம் தான் சொல்லணும், கருப்பு வெள்ளை ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யறோம், காணப்படுறோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பாத்தீங்கன்னா, அதற்கு காரணம் என்ன, ஏசப்பாவோட மரணத்தினால் அந்த திரைசிலை கிழிக்கப்பட்டதுதான் இதற்கு அடையாளமாய், இதற்கு நம்மை கொண்டு வருவதற்குரிய ஒரு காரணமாய் காணப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும் போது வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பாத்தீங்கன்னா, ஏசப்பாவோட இரத்தத்தினால நம்ம ஒவ்வொருவரும் எப்படி மாற்றப்பட்டிருக்கோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் யாருக்கு முன்பாக காணப்படுறோம்னா பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம காணப்படுறோம். பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல தேவனை அறியாதவர்களாய், தேவன் ஏசப்பா இல்லாதவங்களா நம்ம காணப்படும் போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம குற்றவாளிகளா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்குரிய எந்த தகுதியும் இல்லாதவங்களா காணப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஏசப்பாவோட இரத்தம் நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவின போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்த போது, இப்ப பிதாவுக்கு
ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி காணப்படுறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவனுக்கு மகிமை வல்லமையும் உண்டாகும்படியா என்ன செய்யறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் காணப்படுகிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் யாரு, நான் எனக்கே ஒண்ணும் இல்ல, நானே எல்லாத்தையும் இழந்த அனுபவத்துல இருக்கிறேன். நகோமி சொன்ன போல சொல்லலாம், என்னை மாறா என்று சொல்லுங்க அப்படிங்கிற அனுபவத்திற்கு நம்ம சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம காணப்படுகிறோம். ராஜாவுடைய பிள்ளைகள் யாரு? இளவரசர், இளவரசிகள். அதே போலதான் ஏசப்பா ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பாவுடைய இரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்படுவதற்கு தேவன் என்ன செஞ்சு, ஏசப்பாவுடைய அந்த இரத்தம் தான் என்ன செஞ்சிருக்கு? நம்மை அந்த திரையை கிழித்து இந்த அனுபவம் உடையவர்களா நம்ம என்ன செய்திருக்கு? மாற்றி இருக்கிறது. இந்த நாட்கள்ல கூட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, சில சர்ச்சுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி வெறிகள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்படுகிறது. இன்ன ஜாதிக்காரங்க தான் இங்க வரணும், இந்த ஜாதிக்காரங்க சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, அப்படி அனுபவத்துல வந்தா கூட என்ன செய்யறாங்க? உயர்ந்த ஜாதியா இருக்கிறவங்க தாழ்ந்த ஜாதியா இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்கள துச்சமா பாக்குறாங்க. அவங்க ஒரு சர்ச் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா அவங்க இருந்துட்டாங்கன்னா உடனே பாஸ்டர்ஸ்க்கு எதிராக செயல்படுறாங்க. எப்படி அவங்கள வைக்கலாம், எப்படி அவங்கள சேர்க்கலாம் அப்படிங்கிற அனுபவத்துல என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் என்ன செய்யாது? கண்டிப்பா பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆனா தேவன் நம்ம ஒவ்வொருவரும் தேவன் மாற்றின பிற்பாடு, தேவன் அந்த திரையை உடைச்ச பிற்பாடு தேவனுடைய சமூகத்துல அப்படிப்பட்ட அனுபவத்தை கொண்டு வந்தா தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? அப்படிப்பட்டவங்கள விடவே மாட்டாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நம்ம புத்தேரியில ஒரு சம்பவத்தை கூட நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சர்ச் இருக்கு, சிஎஸ்ஐ சர்ச். ஆனா அந்த ஒரு சிஎஸ்ஐ இது லுத்ரன், ரெண்டு இதுமா சேர்ந்து அந்த ஒரே கட்டடத்துல நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 8 மணில இருந்து 10 மணி வரை ஒரு ஜாதிக்காரங்க நடத்துவாங்க. அடுத்தது 10 மணில இருந்து 12 மணி வரை இன்னொரு ஜாதிக்காரங்க நடத்துவாங்கங்கிற அனுபவத்துல ஒரு பாகுபாட்டின் அனுபவம் காணப்படுகிறது. எப்படி அந்த அவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க, எப்படி தேவன் அந்த ஆராதனை அங்கீகரிப்பாங்கன்னா ஒரு கேள்விதான், சான்ஸே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி கொண்டு வச்சிருக்காங்க? அவருடைய சமூகத்துல ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை அபிஷேகம் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க. ஏசப்பாவுடைய அந்த திரை, ஏசப்பாவுடைய ரத்தத்தினால இந்த திரை வேற்றுமை அப்படிங்கிற திரை கிழிக்கப்பட்டு எல்லாரும் ஒற்றுமையாய் காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கர்த்தருடைய சமூகத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆறாவதா பாத்தீங்கன்னா அந்த திரைசிலை திரைசிலை அனுபவத்தை பார்க்கும்போது இது மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த மத்தேயுல வாசிக்கும் போது வாசிங்க, 27:51 வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பாத்தீங்கன்னா இந்த திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. இப்போ நம்ம ஸ்கிரீன் தொங்குது, இதை நம்மள்ட்ட கிழிக்க சொன்னா எப்படி கிழிப்போம்? கீழே இருந்து மேல என்ன செய்வோம்? கிழிப்போம், அதான் ஈஸியா இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே கிழிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நான் இது எதை காண்பிக்கிறதுனா, இது மனிதனால் உண்டான செயல் அல்ல. சில வேளை சொல்லியிருக்கலாம், அது ரொம்ப பழமையான துணி, இத்து போன துணி, அதனால என்ன செஞ்சுட்டு பூமி எதிர்ச்சி வந்தோடனே கிழிஞ்சிட்டு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நிறைய பேசி இருந்திருக்கலாம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அது யாரால உண்டாகல? மனுஷனால உண்டாகல. மனுஷனால உண்டாயிருந்தா ஒருவேளை கீழே இருந்து மேல கிழிச்சிருக்கலாம். ஆனா தேவனால உண்டானது, மேல இருந்து கீழே கிழிஞ்சது அப்படிங்கிறது தேவனால் உண்டான ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஏசப்பா தன்னுடைய சரீரமாகி திரையை கிழித்ததுனாலதான் அவர் மூலமாய் மனிதன் கிருபாசனத்தை சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றான் அப்படின்தான் இது நமக்கு, இது அப்படிங்கிறதா இது நமக்கு காண்பிக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த கிருபாசனம் என்பது தேவனுடைய இரக்கங்களை நமக்கு காண்பிக்கிறது. எபிரேயர் 12:22 எபிரேயர் 4:16 வாசிக்கும்போது, எபிரேயர் 4:16 வாசிக்கும்போது வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். பாத்தீங்கன்னா அந்த கிருபாசனத்து பக்கத்துல யாரும் போக முடியாது, அதை பார்க்கவே முடியாது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலதான் இந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிருபாசனத்துக்கு மேல 2 கேருபீன்கள் ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி காணப்படும். அது மேலதான் தேவன் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியே பார்க்க முடியாதுன்னா கிருபாசனத்தை யார் பார்க்க முடியும்? அதுகிட்ட யார் போக முடியும்?
போக முடியாது. ஆனா ஏசப்பாவுடைய இரத்தத்தினால் இந்த திரை கிழிக்கப்பட்ட பிற்பாடு இந்த இந்த கிருபாசனத்திற்கிட்ட போகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம். அதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையையும் பெறுவதற்கு ஏற்ற சமயத்துல என்ன செய்யறோம்? கிருபாசனத்து அண்டையில தைரியமாய் சேர கடவோம். இப்ப ஏசப்பா நமக்கு இரக்கம் செய்யும்படியாய், தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? தைரியமா வரலாம். நான் அந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் செஞ்சிருக்கேன், நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது, நான் இன்னைக்கு வீட்டுல சண்டை போட்டேன், எப்படி நான் சர்ச்சுக்கு வர்றது, நான் ஊழியக்காரங்கிட்ட எதிர்த்து பேசிட்டேன், நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது, நான் என்னென்ன காரியத்தை செஞ்சிருக்கேன், நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம மனசாட்சியை நம்மளை தடுக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு எப்ப இரக்கம் தேவை? நம்ம கஷ்டம் வரும்போதுதான் நமக்கு இறக்கம் தேவை. ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு காரியம் வேணும்னா அதுக்குரிய சூழ்நிலை நமக்கு இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? போவோம். இப்போ ஒரு பண தேவை இருக்கும் போதுதான் பணம் இருக்கவங்க கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்போம். இப்ப நமக்கு ஒரு பொருள் தேவை. இப்போ நம்ம வீட்டுல சமையல் பண்றோம், உப்பு இல்ல, உடனே என்ன செய்யறோம்? கடைக்கும் போக முடியாது, பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் உப்பு தருவீங்களா? நமக்கு தேவைங்கிற இடம் வரும்போதுதான் போய் கேட்கிறோம். இப்ப நமக்கு எப்போ நமக்கு தேவனுடைய இறக்கம், தேவனுடைய கிருபை நம்ம எப்போ வேணா, எப்போ நம்ம தள்ளப்படுகிறோம், நான் பாவம் பண்ணிருக்கேன், நான் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாதவளா இருக்கேன், இப்ப தேவனுடைய இரக்கமும் கிருபை எனக்கு கிடைச்சாதான் நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போக முடியுங்கிற இடம் வரும்போதுதான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய கிருபாசனத்துக்கிட்ட வரோம். ஏசப்பா நான் பாவி, என்ன மன்னிங்க அப்படிங்கிற அனுபவத்துல நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் என்ன செய்ய, இந்த திரை கிழிக்கப்படுகிறது போல நம்முடைய பாவங்கள் கிழிக்கப்பட்டு இயேசுவுடைய கிருபையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுகிறது. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட நம்மை இயேசுப்பா எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபிரேயர் 12:22 வாசிக்கும் போது, எபிரேயர் 12:22 வாசிக்கும் போது, சியோன் மலையினிடத்திற்கும் ஆட்டுக்குட்டியாரவரிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வாசிங்க. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். பாத்தீங்கன்னா எங்க நம்ம வந்திருக்கோமா? சியோன் மலையினிடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கோமா? தேவன் இருக்கிறதான, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறதான அந்த சியோன் மலையின் இடத்திற்கு, பரம எருசலேம் இடத்திற்கு, 1000 தூதர்கள் இருக்கிற இடத்திற்கு, பரலோகத்துல பேரெழுத பெற்ற முதற் பேர் ஆனவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை கூட, நியாயாதிபதியாகிய தேவன் இடத்துல, பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள், இப்படி அநேக காரியங்கள் சொல்லு. மொத்தத்துல பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறது எதுன்னா தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தான் என்ன செய்து நம்மை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 7வதா பார்க்கும்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த திரைச்சீலை எப்போது கிழிந்தது? இது எப்போ கிழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புஸ்தக சுருளில் சொல்லப்பட்டது போல ஏசப்பா ஜீவனை விட்ட போதுதான் இந்த திரை சிலை கிழிந்தது. ஏசப்பா தம்முடைய ஜீவனை, ஏசப்பா கொடுத்து வேதத்துல சொல்லப்படும், யாரை அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான், இந்த ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சுறாங்க, இந்த ஜனங்களை மாற்றுறதுக்கு யார் போவாங்க, எவ்வளவோ செஞ்சு இந்த ஜனங்கள் மாறல. இப்ப ஏசப்பா சொல்றாங்க, என்னை அனுப்பும், நான் போகிறேன். ஏசப்பா அந்த பூமிக்கு வந்து, ஏசப்பா எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டாங்களோ, அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா அந்த பூமியில வந்து பாவத்தை சுமந்து தீர்த்த போதுதான் இந்த திரை கிழிக்கப்பட்டது. அது வரைக்கும் என்ன செய்யல? கிழிக்கப்படல. ஏசப்பா அந்த பூமியில பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாங்க. அப்பெல்லாம் அந்த திரை என்ன செய்யல? கிழிக்கப்படலை. எப்போ தேவன் ஏசப்பா தம்முடைய ஜீவனை விட்டார், சிலுவையில தொங்கும் போது கூட கிழியல, எப்போ ஜீவனை விட்டாரோ அந்த செகண்ட்ல அந்த திரை கிழிக்கப்பட்டது. லூக்கா 17:33 வாசிக்கும், லூக்கா 17:33 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனை ரட்சிக்க, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன செய்வான்? அதை இழந்து போவான். ஆனா அதை கர்த்தருக்காக கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். நம்ம இந்த பூமியில எந்தெந்த காரியத்தை இயேசுவுக்காக கொடுக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்முடைய ஜீவன் நம்ம காக்கணும், நம்ம விரும்பணும்னா என்ன செய்திருவோம்? இழந்து போயிடும். ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, எப்படி ஏசப்பா அவருடைய வாழ்க்கையை ஜீவனை நமக்காக தந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும்படியா, நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியாத ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்தாங்களோ, அது போல ஏசப்பா நமக்கு தந்திருக்க ஒரு ஜீவனை நாம என்ன செய்யணும்? ஏசப்பாக்காக கொடுக்கும் போது நாம என்ன செய்யும்? பரலோக ராஜ்யத்துல மேன்மையான இடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த திரைசீலையின் அனுபவம் நமக்கு என்னென்ன, எதை காண்பிக்கிறது? முதலாவது தடை நீக்கப்படுவதற்கு, அதாவது பாவமாகிய தடை நீக்கப்படுவதற்கு அடையாளமா இருக்கிறது. 2வது ரகசியமா இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் இருந்த அந்த அனுபவத்தை மாற்றி நன்றாக
கண்கூடாக நம்ம பார்க்கிற விதத்துல தேவனுடைய கிருபைகள், இரக்கங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஏற்ற விதத்துல நமக்கு உதவி செய்தது. மூன்றாவது, அதுக்குள் பிரவேசிப்பதற்கான புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு திறந்தது. நான்காவதா பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலத்தின் நிறைவேறுதலை குறித்தது. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் மாத்திரம் போகும்படியாக இருந்த அந்த அனுபவத்தை கிழித்து எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலாங்கிற அனுபவத்தை நமக்கு தந்தது. ஆறாவது, அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததுங்கிற அனுபவத்துல தேவனுடைய கிருபாசன தண்டையில் சேர்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்பட்டது. ஏழாவதா, எப்போ நம்ம தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த போது இந்த திரை கிழிக்கப்படும், அது போல நாமும் நம்முடைய ஜீவனை கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் போது பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதை இதை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தின்படி ஜீவித்து ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்களாக. ஆமேன்.